ஃப்ரெண்ட்ஸ், நடந்துட்டு இருக்க இந்திய விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க 2 பேருக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச்ல 3வது நாள்ல இந்திய அணி பவுலர்களை வச்சு செஞ்சு மிகப்பெரிய டார்கெட் இந்திய அணிக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 47.41 முடிவுல 10 விக்கெட்ல பெருக்கி 245 ரன் அடிச்சாங்க. முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி பேட்டிங் தரப்புல விராட் கோலி 38 ரன்னும், KL ராகுல் 137 பாலுக்கு 101 ரன்னும், சர்துல் தாக்கூர் 47 ரன் அடிச்சு அதிகபட்சமா அடிச்சிருந்தாங்க. ஸோ பின்னர் கிளம்பிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்த எல்கர் 2வது நாள் 3வது நாள்ல அதிரடியா விளையாண்டு கடைசி டெஸ்ட் மேட்ச்ல பெரிய சம்பவம் பண்ணி சாதனை படைச்சிருக்கார். குறிப்பா சொல்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடும்போது மார்க்கரம் முதல் விக்கெட்டை 5 ரன்லையும், டானண்டி ஜார்ஜி 62 பாலுக்கு 28 ரன்லையும், பீட்டர்சன் 2 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக, அதற்கப்புறம் உள்ள வந்த டேவிட் எல்கருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு 2 பேரும் 100 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதுல டேவிட் 87 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருக்கும் போது சிராஜ் போல்ட் பால்ல அவுட் ஆயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த கெயில் பரினி 4 ரன்ல அவுட் ஆக, அதற்கப்புறம் பார்ட்னர்ஷிப் அமைச்ச மார்க்கோ ஜாக்சன் எல்கர் மேட்ச் அங்கிருந்து அதிரடியாக எடுத்துட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்க முடியாம இந்திய பவுலர்கள் தடுமாறினாங்க. இதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து 80 ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதுல டபுள் செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருந்த எல்கர் 34வது ஓவர்ல 360 ரன் அந்த அணி இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. எல்கர் இந்த மேட்ச்ல 287 பாலுக்கு 185 ரன் 28 பவுண்டரி அடிச்சு சம்பவம் பண்ணிட்டார். ஸோ 15 ரன்ல டபுள் செஞ்சுரியை தவற விட்டார் எல்கர். எல்கருடைய கடைசி மேட்ச்ல பெரிய சம்பவம் பண்ணிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த பவுலர்கள் யாருமே பொறுப்பா விளையாடல. குறிப்பா சொல்லலாம் ஜலால் கோசி 19 ரன்லையும், ரபாடா 1 ரன்லையும், பர்கர் டெக்கவுட்லயே அவுட் ஆக, மார்க்கோ ஜாக்சன் 147 பாலுக்கு 84 ரன் அடிச்சு நாட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்க சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுடைய முதல் இன்னிங்ஸ்ல 108.4 ஓவர் முடிவுல 10 விக்கெட்ல பிறகு 408 ரன் அடிச்சாங்க. இந்தியாவோட 163 ரன் முன்னிலையில இருந்தாங்க. பந்துவீச்சு தரப்புல பும்ரா 4 விக்கெட்டும், சிராஜ் 2 விக்கெட்டும், சர்துல் தாக்கூர், பிரதீப் கிருஷ்ணா, அஸ்வின் தலா ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கி 2வது இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்க இந்தியாவுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. முதல் விக்கெட்டா ரோஹித் 8 பாலுக்கு டெக்கோட்ல ரபடா போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போக, எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் 18 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது பர்கர் போட்ட பால்ல கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, 3வது விக்கெட்டா 37 பாலுக்கு 26 ரன் அடிச்ச சுபம் கில் மார்க்கோ ஜாக்சன் போட்ட பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ தற்போது விராட் கோலி செய்ய பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 200 ரன் அடிச்சாதான் இந்தியன் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்திய அணி இந்த மேட்ச்ல சொதப்பி இருக்காங்க. ஏன்னா இந்திய அணி தற்போது 100 ரன் பின்னிலையில இருக்காங்க. 16 ஓவர் முடிவுல 3 விக்கெட்ல பிறகு 62 ரன் அடிச்சிருக்காங்க. இந்தியன் இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னா, இந்த போட்டியை டிரா பண்ணணும்னா இன்னைக்கு 3வது நாள், நாளைக்கு 4வது நாள் பேட்டிங் ஆடணும். அப்பதான் இந்த போட்டியை டிரா அப்படி இல்லைன்னா வெற்றி பெற முடியும். ஸோ இந்திய அணி இந்த போட்டியை டிரா பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்லை சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கவலை லீவ் பண்ணுங்க.